ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோ பிக்சர். இந்த வீடியோவில் நம்ம வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஜாவாவில் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, அது எப்படி வந்து நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறது, அது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸிக்யூஷனும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் பேக் எண்டில் வந்து உங்களுக்கு எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்றது ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனோட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னா, ஒரே ஒரு சூப்பர் கிளாஸு, அதுக்கு வந்து ஒரு சப் கிளாஸு, அதாவது ஒரு பேரண்ட் கிளாஸு, ஒரு சைல்டு கிளாஸு. நம்ம க்ரியேட் பண்ணுற கிளாஸுக்கு நம்ம வந்து எக்ஸ்டென்ஸ்னு கீவேர்டு யூஸ் பண்ணி சூப்பர் கிளாஸை வந்து நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ண போகிறோம். இன்ஹெரிட்டன்ஸோட சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் நேம் வந்து எப்பொழுதும் யூஸ்வலாக கொடுப்போம். இப்போ வந்து உங்களுக்கு எந்த கிளாஸ்லேருந்து நீங்கள் வந்து மெத்தட்ஸையோ ப்ராப்பர்ட்டிஸையோ அக்சஸ் பண்ணணுமோ அதை வந்து எக்ஸ்டென்ஸ், அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் நேமும் கொடுக்கணும். நம்ம யூஸ் பண்ண போகிற ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கிளாஸ் தான் வந்து நம்மளோட சூப்பர் கிளாஸு. அந்த சூப்பர் கிளாஸை வந்து எக்ஸ்டென்ஸ்க்கு அப்புறம் அந்த சூப்பர் கிளாஸோட நேமை வந்து கொடுக்கணும். ஜாவாவோட ஜென்ரல் ஃபார்மேட்டு எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராமோட ஃபார்மேட் இருக்க போதுன்னா, எல்லாமே வந்து நான் தனியாக கிளாஸில் எழுதிடுவோம். என்னோடய இன்புட் ப்ராசஸ் அவுட்புட்டுக்கான யூசர் டிஃபைன்டு மெத்தட்ஸும் அதுக்கான ப்ராப்பர்ட்டி டிக்ளரேஷனையும் தனியாக ஒரு கிளாஸு, அதுக்கப்புறம் மெயின் மெத்தடுக்கு தனியாக கிளாஸு. இந்த மெயின் மெத்தடில் தான் வந்து நம்மளோட கிளாஸுக்கான, அதாவது இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் மெத்தட் இருக்க கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அந்த மெத்தடெல்லாம் கால் பண்ணுறதெல்லாம் வந்து என்னோடய மெயின் மெத்தடில் இருக்கும். ஸோ இது வந்து செப்பரேட் கிளாஸு. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறோம். நம்ம என்ன ப்ரோக்ராம் எடுத்திருக்கோன்னா, வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர். வால்யூம் ஆஃப் அ சிலிண்டருக்கு வந்து என்ன ஃபார்முலானா πr²h. இப்போ ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா πr². ஸோ இந்த πr² வந்து இப்போ நம்ம வந்து ஏரியான்னு ஒரு கிளாஸில் வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோன்னா, அந்த ஏரியாவை வந்து நம்ம வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ A × H தான். நம்ம அந்த πr² பண்ண வேண்டிய ஆப்ரேஷனை வந்து பண்ணாமல் ஏரியா கிளாஸில் இருக்க ஏரியாவை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம வந்து வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதான் நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னோடய இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். import java.io.asterisk. ஏன்னா IO பேக்கேஜில் இருக்க பஃபர் ரீடர்னு ஒரு கிளாஸை வந்து நான் என் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து IO பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஏரியா கிளாஸு. இப்போ இது வந்து கிளாஸு நேம் வந்து ஏரியான்னு கொடுத்துட்டேன். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும்னா, எனக்கு வந்து பை வேணும், ரேடியஸ் வேணும், அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நான் வந்து ஒரு வேரியபிள் வைக்கணும். ஸோ A6, பையோட வேல்யூ வந்து 3.14 ஃப்ளோட்டுன்னு வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்னோடய வாய்டு கெட்டு மெத்தடில் பஃபர் ரீடர் கிளாஸை யூஸ் பண்ணி நான் யூசர்கிட்டேருந்து ரேடியஸை வாங்கி அதை 6ல் வந்து வச்சிட்றேன். அதுக்கப்புறம் என்னோடய வாய்டு ப்ரோ மெத்தடில் வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறேன், அதாவது π × r × rன்னு. அதுக்கப்புறம் என்னோடய ஷோ மெத்தட் வாய்டு ஷோவில் நான் என்னோடய ஏரியாவை வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து ஏன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணிடுறேன். இதுக்கு கீழே வந்து என்னோடய வால்யூம் கிளாஸு. ஸோ கிளாஸு வால்யூமு. இப்போ வந்து நான் எக்ஸ்டென்ஸ் ஏரியான்னு என்னோடய சூப்பர் கிளாஸ் வந்து ஏரியா. இப்போது என்னோடய வால்யூமுக்கு சூப்பர் கிளாஸ் வந்து ஏரியா. இப்போ கிளாஸுக்குள்ளே வந்து எனக்கு வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னா, ஹெச் வேணும். ஸோ ஹெச் வால்யூமை கண்டுபிடிச்சி நான் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுவேன், அதை வந்து வீன்னு வைக்கிறேன். என்னோடய வாய்டு கெட்டில் வந்து பஃபர் ரீடர் யூஸ் பண்ணி நான் வந்து யூசர்கிட்டேருந்து ஹைட் ஆஃப் த சிலிண்டர் மட்டும் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய ப்ரோவில் வந்து வால்யூம் = ஏரியா × ஹெச். ஸோ இதுக்கு மேலே என்னோடய சூப்பர் டாட் ப்ரோவை கால் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்னோடய வாய்டு ஷோ. என்னோடய ஷோவில் வந்து சூப்பர் டாட் ஷோவை கால் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து என்னோடய வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் நான் கேல்குலேட் பண்ணதை வந்து எடுத்து டிஸ்பிளே பண்ணிடுறேன். இதுக்கு கீழே தான் என்னோடய மெயின் மெத்தடுக்கான கிளாஸு. அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின்குள்ளே என்னோடய வால்யூம் கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி .get.pro.showன்னு என்னோடய கிளாஸில் இருக்க இன்புட் ப்ராசஸ் அவுட்புட்கான யூசர் டிஃபைன் மெத்தட்ஸை வந்து நான் கால் பண்ணுறேன். ப்ரோக்ராமை .java எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி நம்ம எங்கே சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபோல்டருக்கு வந்து நேவிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்பைல் பண்ணோம். ஜாவாசி ஸ்பேஸு ஃபைல் நேம் .java. அதுக்கப்புறம் வந்து எரர் இல்லைனா நெக்ஸ்ட் லைன் பண்ணோம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேம். எக்ஸிக்யூட் பண்ணோன்னா எனக்கு வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கேட்குது, நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஹைட் ஆஃப் சிலிண்டர் கேட்குது, நான் ஒரு வேல்யூ கொடுத்தோன்னே எனக்கு ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ரெண்டும் கேல்குலேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிடுது. இப்போ எக்ஸிக்யூஷன் பார்ட் பார்க்கலாம். நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேம் கொடுத்தோன்னா நமக்கு வந்து ப்ரோக்ராமில் இருக்க மெயின் மெத்தடுக்குள்ளே கண்ட்ரோல் வரும். எங்கே மெயின்ன்ற கீவேர்டு எழுதியிருக்கோமோ அதை சர்ச் பண்ணி கண்ட்ரோல் மெயினுக்கு வந்து நிற்கும்.
ஸோ மெயின் மெத்தடுக்குள்ளே வந்து கண்ட்ரோல் வந்தோடனே ஃபஸ்ட் லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நான் இங்கே வந்து என்னோடய வால்யூம் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ வால்யூம் ஆஃப் அப்படின்னோடனே என்னோடய வால்யூம் கிளாஸில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து இனிஷியலைஸ் ஆகும். ஸோ அதாவது ஹைட்டு வால்யூம் விஹெச்ன்னு 2 வேரியபிள் இருக்குது. ஸோ அது 2 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த நம்ம கிளாஸ்க்கு வந்து ஏதாவது சூப்பர் கிளாஸ் இருந்துச்சுன்னா சூப்பர் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸும் இனிஷியலைஸ் ஆகும். ஸோ இப்போ எக்ஸ்டென்ஸ் ஏரியானா ஏரியாக்குள்ளே இருக்க ஏஆர்ன்ற வேரியபிளும் வந்து எனக்கு வந்து இனிஷியலைஸ் ஆகும். மறுபடியும் கண்ட்ரோல் வந்து மெயின் மெத்தட்குள்ளே வருது. இப்போ வந்து ஆப்ஜெக்ட் டாட் கெட்டு. ஸோ என்னோடய வால்யூம் கிளாஸ்க்குள்ளே போகும். இதில் வந்து கெட்டு மெத்தடுக்குள்ளே கண்ட்ரோல் போகும். லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் சூப்பர் டாட் கெட்டு. ஸோ நம்மளோட சூப்பர் கிளாஸில் இருக்க கெட்டு மெத்தடுக்குள்ளே கண்ட்ரோல் போகும். அங்கே வந்து பஃபர் ரீடருக்கு பிஆர்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது கீழே அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து என்டர் தி ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள்னு கேட்கும். ஸோ நான் வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அந்த வேல்யூ வந்து சிஸ்டம் டாட் இன் வந்து பிஆரில் கொண்டு போய் வைக்கும். ஸோ பிஆர்லேருந்து நம்ம ரீட் லைன் மூலமாக எடுத்து அதை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஆறுன்ற வேரியபிளில் பேக் எண்டில் வந்து அதை என்டர் பண்ணுறோம். இப்போ வந்து கண்ட்ரோல் வந்து திரும்பி எங்கே அந்த மெத்தட் கால் ஆனுச்சோ அந்த இடத்துக்கே வரும். ஸோ நம்ம வால்யூம் கிளாஸில் இருக்க கெட்டு மெத்தட் கண்ட்ரோல் வரும். அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கேயும் பஃபர் ரீடருக்கு வந்து பிஆர்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என். ஸோ அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து என்டர் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர்னு கேட்கும். ஸோ நாம் வந்து ஹைட்டு கொடுத்தோன்னே அதை வந்து சிஸ்டம் டாட் இன் வந்து பிஆரில் கொண்டு போய் வைக்கும். ஸோ பிஆர்லேருந்து ரீட் லைன் மூலமாக எடுத்து அதை வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி நான் வந்து ஹெச்ன்ற வேரியபிளில் பேக் எண்டில் வந்து அதை என்டர் பண்ணுறேன். இப்போ கண்ட்ரோல் வந்து மெயின் மெத்தடுக்கு வரும். அடுத்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோ. ஸோ வந்து எனக்கு வால்யூம் கிளாஸில் இருக்க ப்ரோ மெத்தடுக்குள்ளே கண்ட்ரோல் போகும். இங்கே வந்து சூப்பர் டாட் ப்ரோன்னு இருக்குது. ஸோ என்னோடய சூப்பர் கிளாஸில் இருக்க ப்ரோவுக்கு வந்து கண்ட்ரோல் போகும். அங்கே வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர். ஸோ இந்த ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்க ஆப்ரேஷன் தான் நமக்கு இப்போது ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம் ஆகும். ஸோ 3.14 இன்ட்டு நான் ரேடியஸில் ஆர் வேரியபிள் இருக்க வேல்யூவும் வந்து எனக்கு மல்டிப்ளை ஆகி அதோட ரிசல்ட் வந்து எனக்கு ஏன்ற வேரியபிளில் வந்து என்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் கண்ட்ரோல் வந்து இந்த மெத்தட் கால் பண்ண இடத்துக்கே போகும். அதாவது வால்யூமில் இருக்க ப்ரோ மெத்தட்குள்ளே கண்ட்ரோல் போகும். இப்போ அடுத்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். v is equal to a into h. ஸோ a வேரியபிள் இருக்க வேல்யூவையும் h வேரியபிள் இருக்க வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு vன்ற வேரியபிள் வந்து அது என்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் கண்ட்ரோல் வந்து மெயின் மெத்தட்குள்ளே போகும். இப்போ வந்து ஆப்ஜெக்ட் டாட் ஷோ. ஸோ எனக்கு வால்யூமோட ஷோ மெத்தட்குள்ளே கண்ட்ரோல் வரும். இப்போ சூப்பர் டாட் ஷோ. ஸோ எனக்கு வந்து சூப்பர் கிளாஸில் இருக்க ஷோக்குள்ளே போனால் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என்ல ஏரியா ஆஃப் அ சர்க்கிள்னு இருக்குது. ஸோ அவுட்புட் ஸ்க்ரீனில் ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னு அதுக்கப்புறம் ஏ வேரியபிள் இருக்க வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆயிரும். இப்போ மறுபடியும் கண்ட்ரோல் வந்து வால்யூம் கிளாஸில் இருக்க ஷோ மெத்தடுக்குள்ளே வரும். இப்போ வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என்ல வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்னு போட்டு வி வேரியபிள் இருக்கிறது வந்து டிஸ்பிளே ஆயிரும். மறுபடியும் கண்ட்ரோல் வந்து மெயின் மெத்தடுக்குள்ளே வரும். ஸோ ப்ரோக்ராமை விட்டு வெளில வந்துடும். இப்போ வந்து ஏரியான்ற கிளாஸில் இருந்த ப்ராப்பர்ட்டிஸையும் மெத்தட்ஸையும் நான் வந்து எப்படி என்னோடய கிளாஸில் யூஸ் பண்ணிக்கிட்டேன், வால்யூம் கிளாஸில் யூஸ் பண்ணிக்கிட்டேன்றதை பார்த்தோம். இது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.